ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய விதமான தகவல் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து மேச ராசி அன்பு நேயர்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் ஆடி 1ஆம் தேதியும் பிறக்குது. இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோ பதிவில் தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே இந்த மேச ராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். மேலும் உங்களுடைய ராசிக்கான இஷ்ட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய சுவாமி தான். ஸோ உங்களுக்கு அந்த சுப்பிரமணியனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும், அதில் ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் அந்த முருகனை நினச்சி நீங்கள் இப்படி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அதை அந்த முருகன் கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை பார்க்கணுன்னா தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேச ராசி அப்படிங்கிறது ஒரு ஆட்டோட உருவத்தை கொண்ட ஒரு மேசராசி சின்னமாக பார்க்கப்படுது. மேசராசியை பொறுத்த வரைக்கும் ராசி சக்கரத்தில் முதல் இடத்துல இருப்பாங்க. மேலும் இவங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்காரன், அதாவது செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு உகந்த தெய்வம் யார் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். ஸோ நீங்கள் உங்களுக்கான கடவுள், அதாவது உங்கள் ராசி ரீதியாக பார்த்தோன்னா உங்களுக்கு முருகப்பெருமான் தான் ராசி கடவுளாக இருக்கார். அவருக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வரளி மலர அணிவித்து, அதாவது முருகப்பெருமானுக்கு படைத்து உங்களால் இயன்ற விஷயத்தை நெய் வைத்தியமாக படைத்து முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தீரும். ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்த பண்ணுங்கள். அதே போல் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏமாளித்தனம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூதுவாது தெரியாதவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க. மற்றவங்களுக்கு ஒரு சின்ன அளவில் கூட நம்மளால் துரோகம் போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே பயந்து ஒவ்வொரு விஷயமும் நகர்த்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பேசிக்காகவே நகைச்சுவை திறமை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இதனாலேயே இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். யாருக்கிட்டனாலும் டக்குன்னு பேசி ஃப்ரெண்டாகக்கூடிய இயல்பான குணம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 10 நிமிஷம் பக்கத்தில் முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட உட்காந்து பேசினாவே தான் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் நடக்குது அப்படிங்கிறத முதல்ல எல்லாத்தையுமே அவங்க ஒப்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. இவங்க மற்றவங்க கிட்ட ஏமாறுவாங்களே தவிர மற்றவங்களை எப்படி ஏமாற்றணும் அப்படிங்கிற குணம் இவங்களுக்கு தெரியாது. யார் இது சொன்னாலும், அதாவது அவங்க ஏமாற்றிட்டே போட்டும் போ அப்படின்னு அசால்ட்டாக விட்டுருவாங்க, கண்டிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மேசராசியை பொறுத்த வரைக்கும் கோவம் தான் இவங்களுக்கு வீக்னஸான ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. எதுக்கு எடுத்தாலும் கோவமாக பேசுவாங்க, கோவப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அதே மாதிரி தான் இவங்களுக்கு எவ்வளோ தான் கோவமாக வந்தாலுமே ஒரு 5 செகண்டில் அந்த கோவம் மறைஞ்சி மறுபடியும் நல்லபடியாக உங்ககிட்ட பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்துட்டாங்கன்னா சின்னவங்க பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்குவாங்க உடனே. அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு பக்தியில் அதாவது பக்தி ஆர்வம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லா இடத்துலையும் முதல் இடத்துல இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. மேலும் இவங்க சுறுசுறுப்பாக இருக்கிறதுனாலேயே இவங்க வேலைகளையும் சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க. அதாவது மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக செய்கிறது சுத்தமாக பிடிக்காது. எதாக இருந்தாலும் டக்குன்னு செஞ்சுட்டு அடுத்தடுத்த வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் கூட அதை இன்னும் எவ்வளோ அளவுக்கு செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப யோசித்து பண்ணுவாங்க.
அந்தளவுக்கு ரொம்ப புத்திசாலியாகவும் அவங்க வந்து காணப்படுவாங்க. மட்டும் இல்லாமல் மற்றவங்க தங்கிட்ட வந்து எந்த உதவியும் கேட்கலனாலும் பரவாயில்ல, நான் அவங்க கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு போய் உதவி செய்யணும் அப்படின்ற ஆர்வம் எங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனாலேயே மற்றவங்களுக்குன்னா மேசராசி என்பர்கள் ரொம்ப பிடிச்சவங்களாக காணப்படுவாங்க. இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த ஜூலை 17க்கு பிறகு எப்படி இருக்க போகுது, ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேசராசி அன்பு நேயர்கள் இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயமும் உங்களோட கேரக்டர் மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதமானது தொடங்க போகுதுங்க. சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் மேச ராசி அன்பு நேயர்களுக்கு கிடைக்க போகின்ற பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை குறித்து தான் நான் இந்த பதிவில் சொல்லப்போறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒவ்வொரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்துங்க. அந்த வகையில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்குரிய மாதமாக பார்க்கப்படுது. ஆடி திருவிழா, குலதெய்வ வழிபாடு, நல்ல காரியங்கள், உணவு தானமாக கொடுப்பது, அனைத்து கோயில்களிலுமே திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுங்க. சூரியனின் நகர்வை வைத்தே ஒவ்வொரு மாதமும் கணிக்கப்படுது. சந்திரன் வீட்டுக்குள் சூரியன் வரும் மாதமே ஆடி மாதம். ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பானதாக பார்க்கப்படுதுங்க. அதே போல் மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பயணங்களில் அனுகூலம் காணப்படும். அதன் மூலமாக ஆதாயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடும். சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக அந்த மேசராசிக்காரங்க இருப்பாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம், சுப காரிய தொடர்பான பயணங்களால் ஆதாயத்தை பார்ப்பீங்க. உங்கள் மனதுக்கு பிடித்த ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து முடிப்பீங்க. மேலும் கூட்டு தொழில் செய்து வருபவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனி தனி தொழில் செய்து மகிழ்ச்சி அடைவங்க. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கட்டாயமாக நல்ல செய்திகள் வந்து சேருங்க. பூமி தொடர்பான விஷயங்கள் வாங்குவது, விற்பது போன்ற சிக்கல்கள் அப்படிங்கிறது தீரப்போகுது. பதற்றங்களை தவிர்ப்பது நல்லது. முன்னேற்றகரமான காலகட்டமாக கண்டிப்பாக அந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இதுவரை இழுபறியான நிலைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. அந்த நிலைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய போகுதுங்க. மேலும் பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்க போகுது. உள்ளூர், வெளியூர், கடல் சார்ந்த பயணங்கள் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. கடல் கடந்து பயணங்கள் தேதியை சரியாக பார்த்து திட்டமிடுவது நல்லதுங்க. திடீர் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். பெரிய அளவிலான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள், சிக்கல்கள் அனைத்துமே நீங்கும். எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து முதலீடுகள் அபரிவிதமாக வரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுக்காரர்களிடம் சொல்வதை காதில் போட்டுக்கொள்ள வேண்டாங்க. மேலும் உறவு முறையில் மேன்மை அடைவீங்க. பழைய விஷயங்களை பற்றி பேசாமல் அந்த இடத்தை விட்டு நகர்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் வாகன அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு. புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பழைய வாகனங்களை மாற்றுவீங்க. பிள்ளைகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. மன பாரங்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க போகுது. உங்களுடைய வார்த்தைக்கு குடும்பத்திலும் சரி, வெளி இடத்திலும் சரி மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொற்று நோய்கள் தொடர்பான பிரச்சனையில் இருந்து மிக கவனமாக இருக்க வேண்டும். நீர் நிலைகளில் குளிக்கும் போது எச்சரிக்கையாயிருங்க. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி அப்படிங்கிறது வந்து சேருங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையை ஏற்படுத்தும். விடுபட்ட நீர்த்தர் கடனை செய்து முடித்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி விஷயத்த நீங்கள் வழிபாடாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தும். துர்க்கை வழிபாடு சகல விதமான நன்மைகளை ஏற்படுத்துங்க. மேலும் துர்க்கை கவசம் கேட்பது நல்லது. மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். பயணங்களை ஏற்படுத்தும். பண வரவை நிச்சயமாக கிடைக்க செய்யும். வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகுந்த காலகட்டமாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக மேசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதம் 17 முதல், அதாவது ஆடி 1ஆம் தேதி ஜூலை மாதம் 17ஆம் தேதி பிறக்குது. இதிலிருந்து உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள், என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களை இந்த ஆடி மாதத்தில் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.